إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலாவது பாடம் ஹதீஸ் கலையின் அடிப்படைகள். தைசீர் அல் முஸ்தலஹுல் ஹதீஸ் என்ற நூல் ஷேக் மஹ்மூத் தஹான் அவர்களுக்குரியது. அதில் நாம் ஹதீஸ் 2 வகை, அதில் இரண்டாவது வகையில் ஒரு வகையை படித்தோம். இரண்டாவது அல் ஆஹாத் என்பது 3ஆக பிரியும். எத்தனையா பிரியும்? 3ஆக பிரியும். அதில் படித்தோம் என்ன? அல் மஷ்ஹூர். அல் மஷ்ஹூர் என்பது சுருக்கமாக சொல்றதாக இருந்தால், அல் மஷ்ஹூர் என்பது ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு படித்தரத்திலும் 3ஐ விட குறையாமல் இருக்க வேண்டும். புரியுதா? ஒவ்வொரு படித்தரத்திலும் 3ஐ விட குறையாமல் இருக்க வேண்டும் என்பது அது சுருக்கமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். அப்படித்தானே? சரியா? அதில் இன்னும் ஒன்றையும் அவர் அதில் என்ன குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், முஸ்தஃபீல் என்ற ஒன்றை குறிப்பிடுகிறார். அதாவது மஷ்ஹூரில் வந்து இன்னும் ஒன்றை என்ன குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், அதாவது முஸ்தஃபீல் என்பதை நாம் எடுத்து பார்த்தால், அதாவது இஸ்தஃபாவ என்ற வார்த்தையிலிருந்து வந்த ஒரு வார்த்தை. சரியா? அதாவது முஸ்தகுன் மன் ஃபாதல் மா, தண்ணீர் வந்து வழிந்து ஓடியது என்று சொல்வது போன்று. அப்ப இஸ்தஃபாவ என்பது அதிலிருந்து வந்த வார்த்தை தான் முஸ்தஃபீல். இவ்வாறு ஏன் இது சொல்லப்படுது? இன்திஷாரிஹி, அது வந்து என்ன செய்யும்? பரவலாக இருக்கும் என்ற அடிப்படையில், அது பரவி இருக்கும் என்ற அடிப்படையில் ஒரு வகையை சொல்றார். சரியா? இதுல வந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால், இப்ப நடைமுறை ரீதியாக முஸ்தஃபீல் என்பதை வந்து 3 அதற்கு அறிமுகங்கள். முஸ்தஃபீல் என்றால் என்ன என்பதை சொல்லும் போது அதில் ஒன்று சொல்கிறார், முராதிஃபுல் லில் மஷ்ஹூர். மஷ்ஹூரை போன்றதே தான் முஸ்தஃபீல். மஷ்ஹூர் என்றால் என்னன்னு நாங்கள் படித்தோம். ஒவ்வொரு படித்தரத்திலும் 3 பேருக்கு குறையாம இருப்பது. அதே தான் இதுவும், முஸ்தஃபீலும் அதுதான் என்று ஒரு கருத்து சொல்றார். இரண்டாவது ஒரு கருத்து என்ன சொல்கிறார் என்றால், இது வந்து அதைவிடவும் என்னதான், அதைவிடவும் குறிப்பானது, அதைவிடவும் அகஸ்ஸானது. இது என்ன என்றால், இப்போ நாங்கள் மஷ்ஹூர்ல படிக்கும் போது என்ன படித்தோம் என்றால், குறைந்தது எத்தனை? 3. கூடுதல் என்ன செய்யலாம்? கூடுதலாக இருக்கலாம். சரிதான்? 3ஐ விட என்ன செய்யக்கூடாது? குறையக்கூடாது. இப்போ முஸ்தஃபீல் என்ன இவர் சொல்றாருண்டா, ஒவ்வொரு படித்தரத்திலும் 3 பேர் தான் இருக்கணும். ஒவ்வொரு படித்தரத்திலும். உதாரணம் எப்படி? சஹாபாக்கள்டா 3 பேர், சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய தாபீன்கள்டா 3 பேர், அவர்களிடம் அறிவிக்கக்கூடிய தாபீன்கள்டா எத்தனை? 3. அப்படி 3, எல்லாவற்றிலும் 3 இருக்க வேண்டும் என்பதுதான் முஸ்தஃபீல் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. புரியுதா அவங்க சொல்றது?
ரெண்டாவது வகை இல்ல, இது மஷ்ஹூருக்குள்ளே வாருது. இது நாங்க ரெண்டாவது வகை போல மஷ்ஹூருக்குள்ளே ஒன்றை சொல்கிறார் இவர். புரியுது அவன் சொல்றது? அதான் மஷ்ஹூரை போன்று சொல்றாரு. முதலாவது மஷ்ஹூரை போன்று புரியுது அவன் சொல்றது. எனவே இப்ப நாங்க இந்த சொல்லக்கூடிய இந்த நிபந்தனை மஷ்ஹூர்ல இந்த நிபந்தனை கிடையாது. மஷ்ஹூர்ல மூன்றை விட குறையக்கூடாது. சரியா? மூன்றாவது ஒன்றை சொல்கிறார், அதை விடவும் பொதுவானது. எனவே இது என்ன சொன்னா, அதாவது மக்களிடத்துல பரவலாக இருக்கும், மக்களிடத்துல பரவலாக இந்த ஹதீஸ் இந்த செய்தி இருக்கும் என்பதுதான் அப்படி என்ற ஒன்றை சொல்றேன். சரியா? சரி, அடுத்து வாங்க. அடுத்ததாக நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இப்ப மஷ்ஹூர் இன்னொரு வகையை சொல்றார். இப்ப நாங்க மஷ்ஹூர் என்பது சுருக்கமா ஞாபகம் வச்சுக்கோங்க. மஷ்ஹூர் என்ன நாங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்றோம்? ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்பாளர் வரிசையிலும் 3 பேரை விட குறையாம இருக்க வேண்டும். இதுல இன்னொன்று சொல்றாரு என்னென்றால், அதாவது மஷ்ஹூரை பொறுத்தவரையில இந்த கைருல் இஸ்திலாஹ் என்னன்னு சொல்றாரு. அப்ப அது என்னது? நடைமுறையில் உள்ள மஷ்ஹூர். இது நடைமுறைக்கு அப்பாற்பட்டதாக ஒன்றை சொல்கிறார். இது எப்படி என்று சொன்னால், இது மக்களிடத்துல பிரபலமாக இருக்கும். ஆனா மஷ்ஹூருக்குரிய நிபந்தனைகள் இதுல கருத்துல கொள்ளப்பட மாட்டாது. மஷ்ஹூருக்குரிய நிபந்தனைகள் இதுல கருத்துல கொள்ளப்பட மாட்டாது. ஆனாலும் மக்கள்கிட்ட என்ன செய்யும்? பிரபலம். உதாரணமா எடுத்தீங்கன்னு சொன்னா, அதுல ஒரு அறிவிப்பாளர் கூட இருக்கலாம். அந்த அறிவிப்பாளர் வரிசையில ஒரு அறிவிப்பாளர் கூட வரக்கூடிய படித்தரம் இருக்கலாம். புரியுதா? அதை விட அதிகமாகவும் இருக்கலாம். அல்லது அதற்கு அறிவிப்பாளர் வரிசையே இல்லாம இருக்கலாம். அப்படின்னு என்ன சொல்லுவாரு? இந்த ஹதீஸ் சஹீஹாவும் இருக்கும், என்ன பலவீனமாகவும் இருக்கும், இட்டுக்கட்டப்பட்டதாகவும் இருக்கும், அடிப்படை இல்லாமலும் இருக்கும். ஆனா எப்படி இருக்கும்? மக்கள்கிட்ட பிரபல்யமா இருக்கும். மக்கள்கிட்ட எப்படி இருக்கும்? மக்கள்கிட்ட பிரபல்யமா இருக்கும். புரியுது அவன் சொல்றது? அதுக்கு சில உதாரணங்களையும் இதுல கொண்டு வர. என்ன கொண்டு வராருன்னா, இப்ப சில ஹதீஸ்கள் சில துறை சார்ந்தவர்களிடம் பிரபல்யமாக இருக்கும். இப்ப அதுல கொண்டு வர உதாரணமா கொண்டு வராரு. ஹதீஸ், அதாவது ஒரு ஹதீஸ் கலையுடைய அறிஞர் இருக்கிறாங்களே, ஹதீஸ் துறையை சார்ந்தவர்கள், ஹதீஸ் துறையை சார்ந்தவர்களிடம் இந்த ஹதீஸ் பிரபலமானது என்று சொல்றார். என்ன? கனத்த ஷஹரம் பஅதர் ருக்கு நபிசல் யதுஉ அலா ரிஅலின் வ தக்வான். இது புகாரில வர ஒரு செய்தி. புகாரில வர ஒரு செய்தி. என்ன செய்தி? நபி அவர்கள் ருக்குவுக்கு பின்னால் ஒரு மாத காலம் ரிஅல் தக்வான் என்ற கோத்திரத்துக்கு எதிராக குனூத் ஓதினாங்க. ஐவேளை தொழுகைகள்ல என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் ருக்குவுக்கு பிறகு இந்த 2 கோத்திரத்துக்கு எதிராக குனூத் ஓதினார்கள். இது ஹதீஸ் கலை அறிஞரிடத்தில் ஒரு பிரபலமான ஹதீஸ். ஹதீஸ் கலை, அந்த ஹதீஸ் துறையை சார்ந்தவிட என்ன ஒரு பிரபலமான செய்தி. அடுத்து ஒன்று சொல்றாரு, அதாவது ஹதீஸ் கலை அறிஞர்களிடம், ஏனைய பொதுவான அறிஞர்களிடம், பொதுமக்களிடம் ஒரு பிரபலமான செய்தி இருக்கிறது. என்ன செய்தி? அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. முஸ்லிம் யாரு? தனது கரத்தினாலும் நாவினாலும் பிற முஸ்லிம்கள் யார் ஈடேற்றம் பெற்றிருக்கிறாங்களோ, அவர் அந்த கரத்தால் நாவினால் எந்த தீங்கும் அவர்களுக்கு செய்யல, அவர் தான் யாரு? முஸ்லிம். இது ஒரு பிரபலமான செய்தி. இது ஒரு பிரபலமான ஒரு நபி மொழி. புரியுதா அவன் சொல்றது? இது இதுவும் புகாரில் வரக்கூடிய செய்தி. இப்படி கொண்டு வரார். அதே மாதிரி எடுத்தீங்கன்னா, ஃபிக்ஹுடைய அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு செய்தி பிரபலமாக இருக்கிறது. ஃபிக்ஹுடைய அறிஞர்கள் இருக்கிறாங்களே, ஃபிக்ஹு கலை, சட்டக்கலையுடைய அறிஞர்கள் மத்தியில் ஒரு பிரபலமான செய்தி இருக்கிறது. என்ன? அபகதுல் ஹலாலி இலல்லாஹி அத்தலாக். அல்லாஹ்விடத்தில் மிகவும் கோபத்துக்குரியது தலாக். எது? விவாகரத்து. தலாக் என்பது அல்லாஹ்விடத்தில் மிக கோபத்துக்குரியது என்ற ஒரு செய்தி. ஹாக்கிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் இந்த ஹதீஸுடைய தரம் சம்பந்தமாக விமர்சனம் இருக்கிறது. அதாவது அல்லாஹ் தலாக்க அனுமதித்தாலும் இது அல்லாஹ்விடத்தில் என்ன கோபத்துக்குரியது என்ற ஒரு செய்தி இருக்கிறது. புரியுதா? அப்ப இது ஃபிக்ஹுடைய அறிஞர்கள் மத்தியில் ஒரு பிரபலமான செய்தி. அதே மாதிரி உசூலின் என்ற அந்த அடிப்படைகள், ஒவ்வொரு கலையுடைய அடிப்படைகள், அதுல உள்ள அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு பிரபலமான செய்தி தான் ருஃபிஅ அன் உம்மதி, எனது உம்மத்தை விட்டு உயர்த்தப்பட்டுள்ளது, எனது சமுதாயத்தை விட்டு உயர்த்தப்பட்டுள்ளது. அல்ல ஹதா, தவறுதலாக நடக்கக்கூடியவங்க, தவறுதலாக நடக்கும் தானே, தவறுதலாக நடக்கக்கூடியவர் என்ன செய்யப்பட மாட்டார்? பதியப்பட மாட்டார். தவறுதலாக நடக்குது, தவறுதலாக நடந்தது என்ன செய்ய அல்லாஹ் அதை குற்றம் பிடிக்க மாட்டான். அடுத்த ஒன் நிஸ்யான். நிஸ்யானடா மறதியாக ஒருவர் செய்வதற்கும் என்ன செய்யப்பட மாட்டார்? குற்றம் பிடிக்கப்பட மாட்டார். வமஸ்துக்ரிஹு அலைஹி, நிர்பந்தமாக, நிர்பந்தத்துக்குள்ளாகி செய்கிறாரே அதுக்கும் என்ன செய்யப்பட மாட்டார்? குற்றம் பிடிக்க மாட்டார் என்று வரக்கூடிய இந்த செய்தி
என்ன உசூலின் மத்தியில் ஒரு பிரபலமான செய்தியா சொல்றார். அதே போல எடுத்தார் நுஹாத்ண்டா நஹுன்னு சொல்றேன் தானே, இலக்கணம். அந்த அரபு இலக்கண கலையுடைய அறிஞர்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு மத்தியில் ஒரு பிரபலமான செய்தி இருக்கிறது. நிஅமல் அப்து சுஹைப் லௌலம் யஹஃபில்லாஹ் லம் யஅஸி. இது வந்து இந்த ஹதீஸுக்கு அடிப்படை இல்லாத ஒரு செய்தி, அடிப்படை இதுக்கு கிடையாது. சுஹைப் வந்து நல்லவர். சுஹைப் வந்து யாரு? நல்லவர். அவர் அல்லாஹ்வுக்கு பயப்படவில்லை என்றால் என்ன செய்ய மாட்டார்? மாறு செய்திருக்க மாட்டார். அல்லாஹ்வுக்கு பயப்படவில்லை என்றால் மாறு செய்திருக்க மாட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு பயந்தா மாறு செய்வார் என்பதல்ல. அல்லாஹ்வுக்கு பயந்தா இன்னும் என்ன செய்வாரு? பேணுதலாக இன்னும் இருப்பார் என்ற அர்த்தம் அதற்கு இருக்கிறது. அதே மாதிரி எடுத்தீங்கன்னா பொதுவாக மக்களுக்கு மத்தியில் ஒரு பிரபலமான செய்தி இருக்கிறது. என்ன? அல் அஜலத்து மினஷ் ஷைத்தான். எப்படி? அல் அஜலத்து மினஷ் ஷைத்தான். அவசரம் என்பது யாரிடமிருந்து உள்ளது? ஷைத்தானிடமிருந்து உள்ளது. அவசரம் என்பது இப்படி பிரபலமான செய்தி. எங்களுக்கு எமக்கு மத்தியிலும் இப்ப தமிழ் உலகத்தை எடுங்களேன். இதெல்லாம் அரபு உலகத்துல தானே. தமிழ் உலகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு மத்தியிலும் பிரபலமான ஹதீஸ்கள் இருக்குதா இல்லையா? சில ஹதீஸ்கள் இப்படி இருக்கும், பிரபலமாக இருக்கும், கேட்டோன்னு நமக்கு விளங்கிடும். புரியுது அவன் சொல்றது? அப்ப அதுக்கு அப்படி ஒரு உதாரணமாக இந்த செய்தி என்ன செய்யறாரு? கொண்டு வருகிறார். எனவே இந்த செய்திகளை பொறுத்தவரை இது ஆதாரபூர்வமாக இருக்கும். எப்படி இருக்கும்? ஹசன் என்ற தரத்திலும் இருக்கும், சஹீக்கு அடுத்த தரம், அல்லது பலவீனமாகவும் இருக்கும், இட்டுக்கட்டப்பட்டதாகவும் இருக்கும். அப்ப இதுல வந்து அடுத்து நீங்க இப்ப நாங்க படிச்சோம் தானே, ஆஹாத் என்ற ஹதீஸ் வந்து 3 வகைன்னு படிச்சோம். அதுல முதல் வகை தான் என்ன விதிக்கிறோம்? அல் மஷ்ஹூர், அல் அசீஸ், அல் கரீப் 3 வகை படிச்சோம். இவர் என்ன சொல்றாருண்டா, மஷ்ஹூர் என்ற ஹதீஸ் சஹீஹாகும் போது, அது ஆதாரபூர்வமாக வரும் போது அதற்கு அசீஸ் கரீபை விட ஒரு சிறப்பு தன்மை உண்டு. அசீஸ் கரீபை விட சிறப்பு தன்மை என்றது நீங்க பின்னால் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும். அது இன்னும் நாங்க படிக்கும் போது நீங்க என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக எடுத்தீங்கன்னா இந்த மஷ்ஹூர்ல வந்து தொகுக்கப்பட்ட நூட்கள் அப்படி என்று பார்க்கின்ற போது சில நூட்கள் வந்து இதுல என்ன செய்கிறது இருக்கிறது. இப்ப உதாரணமா நீங்க எடுத்தீங்கன்னா அல் மகாசிதுல் ஹசனா என்ற ஒரு நூல் இருக்கிறது இல்லைங்களா? இது இமாம் அஸ்ஸஹாவிக்குரியது. இந்த மஷ்ஹூர் என்ற ஹதீஸ் வகை இருக்குதானே, இந்த மஷ்ஹூர் என்ற ஹதீஸ் வகையில தொகுக்கப்பட்ட நூட்கள், அதுல பிரபலமான நூட்கள் ஒன்றுதான் அல் மகாசிதுல் ஹசனா, இமாம் சஹாவி கூறுவது. அதே மாதிரி கஷ்ஃபுல் ஹஃபா, அதே மாதிரி கஷ்ஃபுல் ஹஃபாய் வ முஸீலுல் இல்பாஸ் என்ற ஒரு நூல் இருக்கிறது. அதாவது அஜ்லூனி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞருக்குரியது. அதே போன்று தமீஸு தைப் மினல் ஹபீஸ் என்ற ஒரு நூல் இருக்கிறது. அது வந்து இப்னு அத்-தைபஇ அஷ்-ஷைபானி என்பவருக்குரிய நூல்கள். சரியா? சரி, இப்ப நாங்க வருவோம் இரண்டாவது வகை. இரண்டாவது வகை என்ன? அசீஸ். இரண்டாவது வகை என்ன? அசீஸ். அப்ப இது வந்து அஸ்ஸ யஇஸு என்ற அந்த வார்த்தை வரக்கூடியது. அதாவது ஐ கல்ல வனதர, அதாவது குறைவானது என்ற அர்த்தம் அதற்கு இருக்கிறது. அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு அஸ்ஸ யஅஸு என்று எடுத்தால் கவிய வஷ்தத், பலமானது, உறுதிமிக்கது என்ற அர்த்தம் இருக்கிறது. புரியுதா சொல்றது? சரி, இப்ப நாங்க வருவோம். நீங்க நடைமுறையில பாத்தீங்கன்னா இதுதான் முக்கியமான விஷயம். நடைமுறையில் எடுத்தீங்கன்னா அசீஸ் என்றால் ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு படித்தரத்திலும் 2 பேருக்கு குறையாமல் இருக்க வேண்டும். மஷ்ஹூர்ல எத்தனை? 3 பேருக்கு குறையாமல் இருக்கணும். அசீஸ் எத்தனை? 2 விட குறையாமல் இருக்க வேண்டும். அப்ப எது சிறப்பானது? மஷ்ஹூர் சிறப்பானதா இல்லையா? அதுக்கு ஒரு தனித்தன்மை இருக்குதா இல்லையா? எனவே இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பேரை விட குறையாமல் இருக்க வேண்டும். 2 விட அதிகமா என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஆனா 2 விட குறைந்து விட கூடாது. புரியுதா சொல்றது? எனவே அந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல குறைந்தது ஒரு படித்தரத்து 2 பேர். இது வந்து இந்த வரைவிலக்கணத்தை யாரு? இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க இதைத்தான் என்ன செய்யறாங்க? தேர்ந்தெடுக்கிறாங்க என்ற செய்தியும் இதிலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சரி சரி. எனவே நறுமையான சகோதரர்களே, இது இந்த கருத்தோட சேர்த்து இதுல வேற மாற்று கருத்து இருந்தாலும் இதுதான் என்னது சிறந்த கருத்து. சிலவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா இந்த அசீஸை பொறுத்தவரையில நாங்க அசீஸ்ல வந்து ரிவாயத் சில 2 அல்லது 3 பேர் என்று வரக்கூடிய அந்த அறிவித்தல்கள்ல சில தோற்றங்கள் வடிவங்கள் மஷ்ஹூரை விட்டு அவங்க பிரிக்கலன்னு வந்தாலும் நீங்க இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன? ஒவ்வொரு படித்தரத்தையும் 2 விட குறையாம இருக்க வேண்டும். இப்ப உதாரணமாக நீங்க இதுக்கு வந்து எந்த ஹதீஸை வந்து கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஹதீஸை கொண்டு வராங்க. இந்த ஹதீஸ் எங்க வருதுன்னா புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி. புகாரியிலும் முஸ்லிமிலும் வருது. என்ன? அதாவது
ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் யார் அறிவிக்கிறாங்கன்னா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. ரெண்டு பேரும் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் மூமினாக மாட்டார், இறை நம்பிக்கையாளராக மாட்டார், ஹத்தா அக்கூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன், தனது பெற்றோரை விட, தனது பிள்ளைகளை விட, முழு மனித சமுதாயத்தை விட நான் நேசத்துக்குரியவனாக ஆகாத வரை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார். இப்ப அவர் உண்மையான ஒரு மூமினாக மாட்டார். இந்த ஹதீஸை நீங்க எடுத்தீங்கன்னா, அப்ப இந்த ஹதீஸை வந்து புகாரி முஸ்லிம் என்ற இரண்டு கிரந்தங்கள்ல பதிவாக. எத்தனை அறிவிப்பாளர்? இரண்டு. சஹாபாக்கள் யார் அறிவிக்கிறாங்க? அனஸ் அறிவிக்கிறாங்க, அபூ அறிவிக்கிறாங்க. புரியுது அவங்க சொல்றது? அதே போன்று எடுத்தீங்கன்னா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து கதாதா என்ற தாபி அறிவிக்கிறாரு. அதே போன்று அப்துல் அசீஸ் இப்னு சுஹைப் என்பவரும் அறிவிக்கிறார். அதே போன்று கதாதாவிடமிருந்து இன்னும் ரெண்டு பேர் அறிவிக்கிறாங்க. விளங்கிச்சா? ஷுஅபா, சயீத் என்ற இருவரும் அறிவிக்கின்றார்கள். அதே போன்று அப்துல் அசீஸ் இப்னு உலையா என்பவரிடமிருந்து என்ன செய்யறாரு? யார் அறிவிக்கிறாங்கன்னா அப்துல் வாரிஸ் என்பவரும் என்ன செய்யறாரு? கதாதான் ஷுஅபா சயீத் அறிவிக்கிறாரு. வரவாஹு அப்துல் அசீஸ் இஸ்மாயில் இப்னு உலையா அப்துல் வாரிஸ் என்பவங்களும் என்ன செய்யறாங்க? அவங்க ரெண்டு பேர் வந்து அறிவிக்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேர் ஒவ்வொரு படுத்து எத்தனை பேர் வராங்க? ரெண்டு பேர் வாரது. இந்த ஹதீஸை இந்த ஹதீஸை இங்க அவர் அடையாளப்படுத்துறார். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த அசீஸ் என்ற வகையை பொறுத்தவரையில இதுல வந்து என்ன செய்யுது? இப்படி வரக்கூடிய ஹதீஸ்கள் மிக குறைவென்ற காரணத்தால இதுல வந்து தனியான என்ன ஹதீஸ் தொகுப்புகள் இல்லை என்ற ஒரு விஷயத்தையும் இதிலே அவர் அடையாளப்படுத்துகிறார். சரியா? நாங்க ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்ன ஹதீஸ் இருக்கு தானே, அந்த ஹதீஸ் வந்து யார் அறிவிக்கிறாங்க? எந்த கிரந்தங்கள் வருது? புகாரி முஸ்லிம். சஹாபாக்கள் யார் வராங்க? அனஸ் அவர்கள், அபூ ஹுரைரா அவர்கள். அதே போன்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து கதாதா அறிவிக்கிறாரு, அப்துல் அசீஸ் இப்னு சுஹைப் என்பவர் அறிவிக்கிறார். புரியுதா சொல்றது? அதே போன்று நீங்க எடுத்தீங்கன்னா கதாதாவிடமிருந்து ஷுஅபா சயீத் என்பவரும் அறிவிக்கிறாங்க. அடுத்து அப்துல் அசீஸ் இப்னு சுஹைப் என்பது இஸ்மாயில் இப்னு உலையா என்பவரும் அப்துல் வாரிஸ் என்பவரும் அறிவிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் தபஅ தாபீன்கள். சஹாபாக்கள் யார் யாரு? அனஸ், அபூ ஹுரைரா. கதாதா, அப்துல் அசீஸ் இப்னு சுஹைப் என்பவங்க தாபீன்கள். அவங்க யார்கிட்ட அறிவிக்கிறாங்க? சஹாபாக்கள். அந்த தாபீன்கள் அறிவிக்கிறாங்க. அதுல பாருங்க, கதாதாவிடமிருந்து ரெண்டு பேர் அறிவிக்கிறாரு, தாபீயிலிருந்து அப்துல் அசீஸ் சுஹைபிலிருந்து இஸ்மாயில் இப்னு உலையா அப்துல் வாரிஸ் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு படித்தரத்திலும் இரண்டு பேரை விட குறையாமல் வருகின்ற காரணம் இந்த ஹதீஸ் அதுக்கு உதாரணமாக கொண்டு வருகிறார். அடுத்து வாங்க மூன்றாவது வகை அல் கரீப். என்னது? அல் கரீப். அல் கரீப் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், கரீப் என்றா என்னது? அபூர்வமானது எல்லாம் சொல்லும் தானே. கரீப் என்பதை பொறுத்தவரையில அதுக்கு வந்து எடுத்தீங்கன்னா தனித்து அறிவித்தல். என்ன அர்த்தம்? தனித்து அறிவித்தல் என்ற அந்த பொருள் தான். பிமான அல் முன்ஃபரித் அல் பஈத் அன் அகாரிபி, உறவினரை விட்டு தூரமாக இருக்கிற அர்த்தம் அதுக்கு பொருள் ரீதியா. எனவே இதை நடைமுறை ரீதியா எடுத்தீங்கன்னா இதனுடைய வரைவிலக்கணத்தை நீங்க எப்படி எழுதி கொள்ள வேணும்டா, கரீப் என்றால் அதாவது அந்த ஹதீஸ் அறியக்கூடிய படித்தரங்கள் இருக்கே, அதுல வந்து என்ன செய்வாரு? ஒருத்தர் வருவார். ஒரு படித்தரத்துல ரெண்டை விட குறைஞ்சிடும். எத்தனை வருவார்? ஒரு ஆள் வருவார். ஒரு ஆள் வந்தாருன்னா இதுக்கு என்ன பேர்? கரீப் என்று பேர். இதுக்கு என்ன பேர்? அல் கரீப் என்று இதற்கு பெயர். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நாங்க ஆஹாத் என்ற அந்த வகை 3 படிச்சோம். அதுல மஷ்ஹூர் என்ன? 3 பேரை விட குறையாமல், அதாவது ஒரு படித்தரத்துல என்ன செய்யக்கூடாது? 3 விட நினைச்சா ஒவ்வொரு படித்தரத்திலும் 3 விட குறைஞ்சிடக்கூடாது. ஒவ்வொரு படித்தரத்திலும் 3 விட என்ன செய்யலாம்? கூடுதலா இருக்கலாம். சரி, அடுத்து நாங்க படிச்சோம் என்ன? அசீஸ். அசீஸ் இல்லைங்களா? ஒவ்வொரு படித்தலும் 2 விட குறைந்து விட கூடாது. அடுத்த கரீப். கரீப் எடுத்தீங்கன்னா என்ன? குறைந்தது என்ன? ஒரு ஆள். குறைந்தது ஒரு ஆள் இருக்க வேண்டும். புரியுதா அவங்க சொல்றது? எனவே இதுதான் என்ன கரீப் என்பது. எனவே அந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த அடிப்படையில இப்ப நாங்க பார்ப்போம், இதுக்கு இன்னொரு பேரும் சொல்றாங்க. என்ன பேருண்டா அல் ஃபர்த் என்ற ஒரு பேரும் இதுக்கு சொல்றாங்க. கரீபுக்கு மற்றொரு பேரும் இருக்கு. என்ன பேர் அது? அல் ஃபர்த் என்ற ஒரு பேரும் இதற்கு இருக்கிறது என்பதை நாங்கள் இதில் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதுல நாம் அடுத்ததாக இதுல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று சொன்னால், இந்த கரீப் என்பதை பொறுத்தவரையில கரீப் வந்து 2 வகை. கரீப் எத்தனை வகை?
கரீப் வந்து கிஸ்மைன் இரண்டு வகைப்படும். ஒன்று வந்து கரீபுன் முத்லக்னு சொல்லுவாங்க, பொதுவான கரீப், பொதுவாக தனித்து அறிவித்தல் என்று ஒன்று. அடுத்து கரீபுன் நிஸ்பி, சார்ந்து தனித்து அறிவித்தல் என்று வரும். சார்ந்து எப்படி வரும் அது வார்த்தை? சார்ந்து தனித்து அறிவித்தல் என்று ஒன்று வரும். புரியுதா? இதை வந்து அல் கரீபுல் முத்லக்னு சொல்லலாம், அல் ஃபர்துல் முத்லக்னு சொல்லலாம், அல்லது அல் கரீப் நிஸ்பி, அல் ஃபர்துல் நிஸ்பி என்றெல்லாம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு வகையாக பேர் இருக்கு. இப்ப நீங்க எடுத்து வந்தீங்கன்னு சொன்னா, இப்போ உதாரணமாக முத்லக், அல் கரீபுல் முத்லக் என்று சொல்கின்ற போது அந்த பொதுவாக தனித்தறிவித்தல் என்றதை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அது அப்படின்னா என்ன என்று சொன்னால், அந்த முதல் படித்தரம் இதுதானே. முதல் படித்தரம் யாருடைய படித்தரம்? அதான் சஹாபாக்கள். யாரு முதல் படித்தரம்? நபித்தோழர்கள். நபியிடமிருந்து ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அதுதான் முதல் படித்தரம். அவங்க யாரு? நபித்தோழர்கள், சஹாபாக்கள், நபியிடமிருந்து கேட்பவங்க, அவங்க தான் முதல் படித்தரம். இப்ப இந்த முதல் படித்தரம் இருக்கே, இந்த முதல் படித்தரத்துல அந்த ஹதீஸ வந்து ஒருத்தர் தான் அறிவிப்பார், ஒரு சஹாபி தான் அறிவிப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது கரீபுல் அந்த முத்லக் இருக்கே, கரீபுல் முத்லக் என்ற வகை, பொதுவாக தனித்து அறிவித்தல் என்ற வகை என்னென்று நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும் என்று சொன்னால், அந்த முதல் படித்தரத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல் படித்தரம் யாருடைய படித்தரம்? சஹாபாக்களுடைய படித்தரத்துல ஹதீஸ ஒரு சஹாபி தான் அறிவிப்பார். எத்தனை சஹாபி? ஒரு சஹாபி அறிவிப்பார். இதுக்கு நாங்க எந்த ஹதீஸ் உதாரணமா சொல்லலாம்? மாஷா அல்லாஹ், இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களின் அடிப்படையிலாகும். செயல்கள் அனைத்தும் எண்ணங்களின் அடிப்படையிலாகும். இதை அறிவிக்கக்கூடிய சஹாபி ஒருத்தர் தான். யாரு? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு. யாரு? உமர் ரலியல்லாஹு. இந்த ஒரே ஒரு சஹாபி தான் என்ன செய்யறாங்க? அறிவிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வாரம் ஒருத்தர் தான், அதுக்கு அடுத்த வாரம் ஒருத்தர், அப்படிதான் வருவாங்க. புரியுதா? அதுக்கு பிறகுதான் பலர் வருவாங்க. எனவே இதுல என்ன புரியுங்க? முதல் படித்தரம் என்று சொன்னா சஹாபாக்களுடைய படித்தரத்துல அறிவிக்கக்கூடியவர் ஒருவராக இருந்தால் அதுக்கு பேர் என்ன? அல் கரீபுல் முத்லக், பொதுவான அந்த தனித்து அறிவித்தல் என்ற அந்த அதற்குள்ள வரும். சரியா? அப்ப எனவே இது நாங்க இதுல என்ன செய்யணும்? நாங்க இதுல கவனிக்க வேண்டும். சரி. அப்ப எனவே அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா, அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னா அல் கரீபுன் நிஸ்பி, அல் கரீபுன் நிஸ்பி. சில நேரங்கள்ல இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த முதல் படித்தல கடைசி வரைக்கும் ஒரு அறிவிக்கக்கூடியதாகவும் என்ன செய்யலாம், சில நேரங்களில் வரலாம். அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட இருந்து சிலவங்க பலர் அறிவிக்கக்கூடிய அமைப்பிலும் அது இருக்கும். நாங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். அடுத்து அல் கரீபுன் நிஸ்பி. இப்ப நிஸ்பி என்று சொன்னால் என்ன? சார்ந்து என்று சொல்றவா தானே, சார்ந்து தனித்து அறிவித்தல் அப்படி என்ற பகுதியை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது இது வந்து எப்படி கவனிக்கணும் என்று சொன்னால், அந்த முதல் படித்தரம் இருக்கே, முதல் படித்தரத்துல அல்ல, முதல் படித்தரத்துல அல்ல, அதற்கு பிறகுள்ள படித்தரங்கள்ல என்ன செய்வாங்க? தனித்து ஒருத்தர் வருவார். அதற்கு பிறகுள்ள படித்தரங்கள்ல, புரியுதா, தனித்து ஒருவர் வருவாரு. ஐ அன்ன அக்ஸர் மின் ராஃபி அஸ்லி சனதிஹி, ஹதீஸ முதல் படித்தர நிறைய பேர் அறிவிப்பாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா யார் வருவாரு? பிறகு வரக்கூடிய ஒரு ஆள் வருவார். உதாரணமா நாங்க அதுக்கு சில விஷயங்களை, சில ஹதீஸ்களை பாருங்க, எப்படி அந்த நிஸ்பி என்பது சார்ந்து இருத்தல் என்பது எப்படி எல்லாம் வரும்ன்றது இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளலாம். ஒரு ஹதீஸ பாருங்க. ஹதீஸ் அன் மாலிகின் அன் ஸுஹ்ரி அன் அனஸின் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹல மக்கத வ அலா ரஅஸிஹி அல் மிக்ஃபர். அதாவது இதுல பாருங்க, இந்த ஹதீஸ பொறுத்தவரையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்குள் நுழைந்தார்கள். அவர்களது தலையில் என்ன செய்து? கவச ஆடை, கவச அந்த ஆடையுடன், கவசம் ஒரு தொப்பி மாதிரி ஒரு கவசம் செய்து அப்படி ஒன்று அவங்க. இதை வந்து நீங்க எடுத்தீங்கன்னா ஸுஹ்ரியிடமிருந்து இமாம் மாலிக் மட்டும் அறிவிக்கிறாங்க. இமாம் மாலிக் மாத்திரம் ஸுஹ்ரியிடமிருந்து என்ன செய்யறாங்க? அறிவிக்கிறாங்க. தஃபர்ரத பிஹி மாலிக் அனி ஸுஹ்ரி, ஸுஹ்ரியிடமிருந்து இமாம் மாலிக் மட்டும் அவங்க மட்டும்தான் அறிவிக்கிறாங்க. எனவே அந்த அடிப்படையில் இமாம் மாலிக் மாத்திரம் அறிவிக்கிற காரணத்தால், புரியுது அவங்க சொல்றது, இது வந்து நிஸ்பி என்று சொல்லி இதுக்கு சொல்லப்படும். புரியுது அவங்க சொல்றது. இத ஏன் அப்படின்னா இமாம் மாலிக் மாத்திரம் என்ன செய்கிறது? அதை அறிவிக்கிறது. எனவே நறுமையா அது ஒருத்தரோட அந்த சம்பந்தப்படுது.
எப்படி சம்பந்தப்படுது? ஒருவரோட சம்பந்தப்படுகின்ற காரணத்தால் இப்படி ஒரு பேர் வரும். அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல நாங்க இன்னொரு விடயத்தை இதுல கவனிக்க வேண்டும். உதாரணமாக இதுல இந்த கரீபுன் நிஸ்பி என்பதை பொறுத்தவரையில, இந்த கரீபுன் நிஸ்பி அப்படி என்பதை பொறுத்தவரையில இதில் அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டும். உதாரணமாக லம் யர்விஹி சிகத்துன் இல்லா ஃபுலான் என்று சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கடா? இந்த நம்பகமான இவரை தவிர வேறு யாரும் இதை அறிவிக்கவில்லை என்று சொல்லுவாங்க. நம்பகமான இவரை தவிர வேறு யாரும் இதை அறிவிக்கவில்லை, அவரோட சம்பந்தப்படும். இப்படியும் இது வரும். புரியுதவங்க சொல்றது. அடுத்து சொல்லுவாங்க தஃபர்ரத பிஹி ஃபுலான் அன் ஃபுலான், இந்த செய்தியை இவரிலிருந்து இவர் மட்டும்தான் தனித்து அறிவிக்கிறாங்க. இவரிலிருந்து இவர் மாத்திரம்தான் என்ன செய்யறாங்க? தனித்து அறிவிக்கிறார்கள் என்று சொல்லுவாங்க. வேற அறிவிப்புகள் வரலாம், வேற அறிவிப்புகள் இருக்கலாம். ஆனா இப்படி ஒன்று சொல்லுவாங்க. எப்படி? இவரிடமிருந்து இவர் மட்டும்தான் என்ன செய்யறாரு? தனித்து அறிவிக்கிறார் என்று சொல்லுவாங்க. அதே போன்று எடுத்தீங்கன்னா சில நேரங்கள்ல சொல்லுவாங்க இந்த ஹதீஸை இந்த ஊர் வாசிகள் மட்டும் அறிவிக்கிறாங்க. உதாரணம் சொல்லுவாங்க தஃபர்ரத பிஹி அஹ்லு மக்கா, இந்த ஹதீஸை மக்கா வாசிகள் மட்டும் அறிவிக்கிறாங்க. எப்படி சொல்லுவாங்க? இந்த ஹதீஸை மக்கா வாசிகள் மட்டும் அறிவிக்கிறாங்க. அல்லது சொல்லுவாங்க இந்த ஹதீஸை ஷாம் வாசிகள் மட்டும் அறிவிக்கிறாங்கன்னு. ஷாம் வாசிகள் உதாரணமா உங்களுக்கு தெரியும், ஒரு பிரபலமான ஹதீசுல் குதுசி இருக்கிறது. எந்த ஹதீசுல் குதுசி? நபி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் சொல்வதாக முஸ்லிம்ல வரக்கூடியது. அல்லாஹ் சொல்கிறான், எனது அடியார்களே நான் என் மீது அநியாயத்தை ஹராமாக்கி விட்டேன், எனவே நீங்கள் உங்களுக்கு மத்தியில் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்று வருந்தன ஒரு ஹதீஸ். என்னிடம் பிரார்த்திப்பவர்கள் என்னிடம் என்னிடமே நீங்கள் கேளுங்க, நான் உணவளிக்காத மற்ற அனைவரும் பசியோடு உள்ளவர்கள் தான், என்னிடமே நீங்க உணவை பிரார்த்தி, இப்படி வருமா? இல்ல, பெரிய ஒரு நீண்ட செய்தி. இந்த செய்தி எப்படி சொல்லுவாங்கன்னா இது ஷாம் வாசிகளுடைய ஹதீஸ்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? ஏன்னா ஷாம் வாசிகள் மட்டும்தான் இதை அறிவிக்கிறாங்க. ஷாம் வாசிகள் மாத்திரம் அறிவிக்கிற காரணத்தால இந்த செய்தி எப்படி சொல்லுவாங்கன்னா இது ஷாம் வாசிகளுடைய செய்தி, ஷாம் வாசிகளுடைய செய்தி. இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி இது ஷாம் வாசிகள் அறிவித்த ஒரு மகத்தான செய்தி என்று சொல்லுவாங்க. ஷாம் வாசிகள் அறிவித்த ஒரு மகத்தான செய்தி என்று அவங்க சொல்லுவாங்க. புரியுதா? அப்ப இப்படி ஒரு செய்தி என்ன செய்யும்? இது மக்கா வாசிகள் அறிவித்தது, அவங்க தனித்து அறிவிக்கிறாங்க, அல்லது ஷாம் வாசிகள் மட்டும் என்ன செய்யறாங்க? தனித்து அறிவிக்கிறாங்க அப்படி சொல்லுவாங்க. புரியுதா அவங்க சொல்றது? அதே மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னா சில நேரங்கள்ல சொல்லுவாங்க தஃபர்ரத பிஹி அஹ்லுல் பஸ்ரா அன் அஹ்லில் மதீனா, அதாவது மதீனா வாசிகளிடமிருந்து இதை பஸ்ரா வாசிகள் தனித்து அறிவிக்கிறாங்கன்னு. மதீனா வாசிகளிடமிருந்து யார் அறிவிப்பாங்க? பஸ்ரா வாசிகள் தனித்து அறிவிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அவு தஃபர்ரத பிஹி அஹ்லுல் ஷாம் அன் அஹ்லில் ஹிஜாஸ், ஹிஜாஸ் வாசிகளிடமிருந்து ஷாம் வாசிகள் தனித்து அறிவிப்பாங்கன்னு. அப்ப எனவே இது கொஞ்சம் டீட்டெயிலா தான் உள்ளதுதான். இப்ப நாங்க என்ன சுருக்கமா நாங்க விளங்கி கொண்டோம்னு சொன்னால், அதாவது கரீப் என்ற கடைசி வகை, கரீப்ன்றது நாங்க படிச்சது என்ன? கடைசி வகை. கரீப் என்ற நாங்க என்னன்னு படிச்சோம்? அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பாளர் வரிசைக்கு தானே புரிஞ்சவங்க சொல்றது. அதுல ஒவ்வொரு படித்தரத்தை பொறுத்தவரை ஒருவருடைய என்ன செஞ்சிடக்கூடாது? குறையலர். ஒருவர் ஒரு படித்தரத்துல ஒருவர் வந்து விட்டாலே என்னதானே அது கரீப். ஒருவர் வந்து விட்டாலே கரீப். அந்த தனித்து அறிவித்தல் என்பது சில வகையா நாங்க பார்த்தோம். சில குறிப்பிட்ட ஒருத்தரோடு சம்பந்தப்பட்டு வரும், அல்லது ஒரு ஊரோடு சம்பந்தப்பட்டு வரும். இப்படியெல்லாம் அந்த வார்த்தை பிரயோகம் என்பது இருக்கிறது என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இதுல மற்றொரு விஷயம் நாங்கள் இதுல புரிந்து கொள்ள வேண்டும் என்னன்னு சொன்னால், இப்ப நாங்க ஹதீஸ் ரெண்டு வகை படிச்சோம். ஆரம்பத்துல என்னென்ன படிச்சோம்? ஆரம்பத்துல நாங்க படிச்சோம் ஹதீஸ் ரெண்டு வகை. என்ன? ஒன்று அறிவிப்பாளர் வரிசை, ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் வரிசை. அடுத்து என்ன? ஹதீஸுடைய மத்தன், என்ன? அந்த ஹதீஸுடைய அந்த மூல வார்த்தைகள் ரெண்டு படிச்சோம் தானே. இப்ப நீங்க அவ அறிஞர்கள் இப்படி சொல்றாங்க. ஒன்று அறிவிப்பாளர் வரிசை எப்படி இருக்கும்? நாங்க இப்ப சொன்ன கரீப் எப்படி பார்த்தோம்? தனித்து அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் வருவார். அதே போன்று மத்தன் இருக்குது, அந்த மூல வார்த்தைகள், அது அங்க அதுல மட்டும்தான் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது. அப்படி உள்ளது. புரியுதா சொல்றது? அதுக்கு நாங்க எதை சொல்லலாம்? முன்னாள் ஒரு ஹதீஸ் படிச்சோம். என்ன ஹதீஸ்? இன்னமல் அமாலு பின்னியாத், அவ்வளவுதான். அது வேற எங்கேயும் நீங்க என்ன செய்யலாது, அதே வார்த்தை அப்படி பார்க்க முடியாது. எனவே அறிவிப்பாளர் வரிசையிலும் கரீப் என்பது இருக்கிறது. எதிலையும் இருக்கும் மத்தன், அந்த மத்தனிலும் என்ன செய்யும்? கரீப் என்பது இருக்கும் என்ற ஒரு வகையும் இருக்கிறது.
அதையும் புரிஞ்சுக்கோங்க. அப்படி ஒரு வகை என்ன செய்யுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுது அவங்க சொல்றது. இப்ப ரெண்டு மாதிரியும் புரிஞ்சு. அப்ப எனவே அதனாலதான் இமாம் திருமிதி சொல்லுவாங்க இந்த வகையில் இந்த ஹதீஸ் வந்து கரீபானது என்று சொல்லுவாங்க. கரீப். அப்ப இப்படி ஒரு வகையும் இதிலே காணப்படுகிறது என்பதை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே இதுல வந்து பிரபலமான நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது முஸ்னதுல் பஸார்ல இப்படியான ரிவாயத்துல நீங்க பார்க்கலாம். இமாம் தபரானிக்குரிய முஅஜமுல் அவ்ஸத்ல இப்படியான இந்த கரீபான அறிவிப்புகளை பார்க்கலாம். அதே போன்று இதுல நூட்கள் என்று பிரபலமா பார்க்கும்போது இமாம் தாரகுத்னிக்கு வந்து கராயிபு மாலிக் என்ற ஒரு இமாம் மாலிக் தனித்த அறிவித்தல் தனியாக இருக்கிறது. அதே மாதிரி அஃப்ராத் என்ற ஒரு நூல் இமாம் தாரகுத்னிக்கு இருக்கிறது. அதே போன்று அபூதாவுத் அஸ்-சிஜிஸ்தானி ரஹிமஹுல்லாஹ் அவங்களுக்கு வந்து என்ன செய்து ஒரு நூல் இருக்கிறது என்று இதுல குறிப்பிடுகின்றார்கள். சரி, அப்ப எனவே நாம் இன்றைய பாடத்தை இதோட நிறைவு செய்து கொள்றதுக்கு முன்னால நாங்க ஒரு சுருக்கமான ஒரு பார்வை நீங்க பார்த்தோம்னு சொன்னால் நாங்க படிச்சோம் ஹதீஸ் என்பது இரண்டு வகை. ஒன்று ஹதீஸ்ல வந்து இரண்டு வகை வரும். ஹதீஸ்ல இரண்டு பகுதிகள் வரும். ஒன்று வந்து என்ன, ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் வரிசை, அடுத்து ஹதீஸுடைய அந்த மற்ற மூல வார்த்தைகள். அடுத்து நாங்க பார்த்தோம் ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களை கவனித்து ஹதீஸ் வகை இரண்டாக பிரியும். ஒன்று வந்து என்ன, முத்தவாத்திர், அடுத்தது ஆஹாத். இல்லைங்களா? அப்ப முத்தவாத்திர் என்பது ஒரு படித்த இடத்துல 10 பேருக்கு குறையாம இருக்க வேண்டும் என்ற அந்த நிபந்தனையை படிச்சோம். சரியா? சரி, அடுத்த ஆஹாத். ஆஹாத் எத்தனை வகை? 3 வகை. இல்லைங்களா? ஒன்று மஷ்ஹூர், அசீஸ், அல் கரீப். மஷ்ஹூர் என்ன, ஒவ்வொரு படித்த 3 பேருக்கு குறையாம இருக்கு. அசீஸ் 2 பேருக்கு குறையாம இருக்கு. கரீப்ண்டா இதை கொஞ்சம் சுருக்கமா ஞாபகம், இதை ஞாபகம் வச்சுக்கலாம் தானே. நாங்க சொன்ன டிஹித்தியெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ள கஷ்டமா இருந்தாலும் இதை என்ன செய்யலாம், இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம் தானே. இந்த அளவு செய்யலாம். மற்ற விஷயங்கள் கொஞ்சம் டீட்டெயிலா உள்ளது, நாங்க கொஞ்சம் மீட்டிக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான். எனவே இந்த அளவு நாங்க இதுவரைக்கும் படிச்சதை கொஞ்சம் சுருக்கமான ஒரு மீட்டல். சரியா? அப்ப அந்த மீட்டலோடு நாம் என்ன செய்து கொள்வோம், இன்றைய இந்த பாடத்தை நாம் என்ன செய்து கொள்ளலாம், நிறைவு செய்துவிட்டு அடுத்த பாடத்துக்கு நாம் செல்வோம். அடுத்த பாடம் என்ன சொன்னா தஃப்சீர். தஃப்சீர் வந்து நாங்க படிச்சோம் 2 வகை. தஃப்சீர் எத்தனை வகை? 2 வகைன்னு படிச்சோம். என்னென்ன? ஒன்று வந்து ஆதாரங்களின் அடிப்படையில் அமைந்த தஃப்சீர் என்று ஒன்று படிச்சோம். அடுத்து என்ன, விளக்கம், ஒருவருடைய விளக்க ரீதியாக உதித்த தஃப்சீர் என்று 2 வகை படிச்சோம். புரியுதா? இதுல வந்து நாங்க 2வது வகையில இப்ப இருக்கிறோம். 2வது வகையில தான் இப்ப நாங்க என்ன செய்யறோம், இருக்கின்றோம். சரியா? இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா 2வது வகை ஒருவருடைய அந்த விளக்கத்தில் உதித்த தஃப்சீர் என்பது 2 வகைப்படும் படிச்சோம். ஒன்று வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது, அடுத்தது ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லைங்களா? ஏற்றுக்கொள்ளத்தக்கது எது? ஏற்றுக்கொள்ளத்தக்கது எது? அதாவது அந்த அந்த விளக்கத்தை சொல்பவர் அதுக்கு தகுதி உடையவராக இருக்க வேண்டும். இல்லைங்களா? அவர் மார்க்க விளக்கம் உள்ளவராக, அதற்கு குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ற அளவுக்கு என்ன ஒரு முஜ்தஹிதாக, ஆய்வு செய்பவராக, அந்த தகுதி உடையவராக அவர் இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை நாங்க பார்த்தோம். அப்ப ஏற்க முடியாதது அதுக்கு மாற்றமாக உள்ளவர், அதுக்கு தகுதி இல்லாதவராக இருக்கிறார். எனவே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த விளக்கத்திலிருந்து சட்டம் பெற முடியுமா? இப்ப என்ன செய்யறாரு ஒரு அறிஞர், தஃப்சீர் கலையுடைய அறிஞர், அவர் ஒரு விளக்கத்தை சொல்றார் குர்ஆன் வசனத்துக்கு. இப்படி விளக்கம் சொல்லும் போது இதிலிருந்து சட்டம் பெற முடியுமா, சட்டம் எடுக்க முடியுமா என்றால் அறிஞர்கள் இதுல வந்து 2 விதமான கருத்துக்கள் இருக்கிறாங்க. அறிஞர்கள் இதுல 2 விதமான கருத்துக்கள் இருக்கிறாங்க. முதல் பிரிவினர் வந்து என்ன செய்யறாங்க, எடுக்கக்கூடாது. என்ன சொல்றாங்க? முதல் பிரிவினுடைய வாதம் என்ன, இவ்வாறு சட்டம் இதிலிருந்து எடுக்கப்படக்கூடாது என்று சொல்கிறார்கள். புரியுதா சொல்றது? இவங்க வந்து இதுக்கு என்ன ஆதாரமா முன்வைக்கிறாங்க, இவங்க ஆதாரமாக என்ன கொண்டு வராங்க அப்படி என்றால் நல்லா கவனிங்க. இது முக்கியமான ஒரு நுணுக்கமான விஷயம். இவங்க கூடாது என்றவங்க என்னென்ன ஆதாரங்களை கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது ஒரு குர்ஆன் வசனத்தை கொண்டு வராங்க. என்ன குர்ஆன் வசனம்? வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி பனு சூரத்துல் இஸ்ரா 36வது வசனம். என்ன? அதாவது நபி, உமக்கு அறிவில்லாத விடயத்தில் நீ என்ன செய்யாதீங்க, நீங்க தலையிட வேண்டாம். அறிவில்லாத விஷயத்துல நீங்க பின்தொடர வேண்டாம், தலையிட வேண்டாம் என்று வரக்கூடிய வசனம். சரி, அடுத்து ஒரு வசனம் கொண்டு வராங்க. என்ன? பக்கராவுடைய 169வது வசனம். சூரத்துல் பக்கரா 169. அதாவது நீங்கள் அறியாத ஒன்றில் அல்லாஹ்வின் மீது பொய் உரைப்பதை விட்டும் என்ன செய்யறான், பொய் உரைப்பதை ஷைத்தான் உங்களுக்கு ஏவுகிறான். ஷைத்தான் உங்களுக்கு ஏவுகிறான். அதாவது நீங்கள் அறியாத ஒன்றில் அல்லாஹ்வின் மீது பொய் உரைப்பதை ஷைத்தான் உங்களுக்கு என்ன செய்கிறான், ஏவுகிறான். எனவே இந்த வசனங்கள்
அறிவில்லாத இறைவன் மீது பொய் உரைப்பதையும் எனவே அபிப்பிராயத்தின் அடிப்படையில் அவரது விளக்கத்தின் அடிப்படையில் தப்சீர் செய்வதையும் எச்சரிக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறான். புரியுது சொல்றது. இதை ஆதாரம் வைத்து கூடாதுன்னு சொல்கிறார்கள். அடுத்ததாக நீங்க எடுத்தீங்க இன்னொரு வசனம் சூரத்து நஹல்ல 44 வசனம், நபியே மனிதர்களுக்கு அருளப்பட்டது நீ அவர்களுக்கு என்ன செய்யுங்க தெளிவுபடுத்துவதற்காகவும் அவர்கள் சிந்திப்பதற்காகவும் உமக்கு வேதத்தை நாம் அருளினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த வசனத்தில் நபியாவோட விளக்கம் தான் சொல்லப்படுது. நபியை நீங்க என்ன செய்ய வேண்டும், விளங்கப்படுத்த வேண்டும் என்பதற்கு அருளினோம். எனவே இந்த அடிப்படையில் நபியுடைய விளக்கம் பிறருடைய விளக்கத்தை எடுக்க முடியாது என்று வாதத்தை வைக்கிறான், கூடாதுன்னு சொல்றோம். இது எத்தனை வசனம், இப்ப எத்தனை குர்ஆன் வசனம் சொல்லிக்கிறாங்க? 3 குர்ஆன் வசனம் சொல்லிக்கிறாங்க. இவங்க ஹதீஸ்ல எதை கொண்டு வராங்க, என்ன ஹதீஸ் ஆதாரமா கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, குர்ஆனில் சொந்த விளக்கம் சொல்பவர் தனது தங்குமிடத்தை நரகில் ஆக்கி கொள்ளட்டும் என்ற ஒரு ஹதீஸ் வருது. ஹதீஸுடைய தரம் சம்பந்தமான சிக்கல் இருக்கு, திரும்பி நசாய் போன்ற நூல்கள்ல வரக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தி என்ன செய்யறாங்க, இதில் கொண்டு வருகிறார்கள். அடுத்த ஒரு செய்தி கொண்டு வராங்க அபூதாவுத் நசாய் அவர்கள், என்ன எவர் குர்ஆனில் சொந்த விளக்கம் கூறுகிறாரோ அவ்விளக்கத்தை சரியாக கூறினாலும் அவர் தவறிழைத்தவர் ஆவார் நபி அவங்க கூறியதாக ஒரு செய்தி வருகிறது. இந்த செய்தியும் இதுல தர சம்பந்தமான பிரச்சனை இதுல இருக்கிறது. சரியா? எனவே அதே போன்று மற்றும் ஒரு செய்தி கொண்டு வரான். அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு குர்ஆன் வசனத்தை பற்றி அவங்கள்ட்ட கேட்கப்படுது. அப்படி கேட்கப்படும் போது அவர் சொல்றாரு, குர்ஆன்ல நான் அறியாத ஒன்றை அறிந்தது போல் அபாண்டமாக கூறினால் என்ன என் மீது என்ன நடக்கும், எனக்கு எந்த வானம் தான் நிழல் கொடுக்கும், எந்த பூமி தான் என்னை அணைத்துக் கொள்ளும் என்று வினவினாங்கன்னு வரக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது. சரியா? அதே போன்று 4வது என்ன சொல்றாங்க, மதீனாவிலே வாழ்ந்த நிறைய ஃபுகஹாக்கள் இல்லைங்களா, அவர்கள் எனக்கு சந்திக்க கிடைத்தது, அவங்க அனைவரும் குர்ஆனுடைய விளக்கம் சொல்வதை பெரும் பாவம் போல் கருதுவர்களாக இருந்தார்கள். இப்படியான ஆதாரங்களை யாரு வைக்கிறாங்க, கூடாது என்று சொல்றவங்க வைக்கிறாங்க. சரியா? சரி, இப்ப ஆதரிக்கிறவங்க என்ன ஆதாரம் அதையும் பார்த்துக்கொள்ளுமா? ஆதரிப்பவங்க என்ன வாதங்களை வைக்கிறாங்க, என்ன ஆதாரங்களை வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் கடைசியா முடிவு வரும். என்ன இதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடியவங்க வைக்கக்கூடிய ஆதாரங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்கள் இந்த குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? அல்ல எப்படி கேட்கிறாங்க, இந்த குர்ஆனை அவர்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா, அவர்களுடைய உள்ளங்களுக்கு என்ன பூட்டு போடப்பட்டு விட்டதா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். எனவே இந்த வசனம் சூரத்துல் முஹம்மது எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வர 47 24 வரக்கூடிய வசனம், இது அவங்க ஆதாரமா கொண்டு ஒரு வசனம் முன்வைக்கிறான். அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா 38ல 29 நபியை பாக்கியம் பெற்ற வேதத்தை அவர்கள் இதன் வசனங்களை கவனித்து ஆய்வு செய்வதற்காகவும் அறிவுடையோர் நல்லுணர்வு பெறுவதற்காக உன் மீது அருளியுள்ளோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆயாத். அடுத்து பாத்தீங்கன்னா சூரத்து நிசாவுடைய 82வது வசனம், அவர்கள் இந்த குர்ஆனை என்ன சிந்திக்க வேண்டாமா, இது அல்லாஹ் அல்லாதவிடமிருந்து வந்திருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள் என்ற வசனத்தை கொண்டு வரான். எனவே இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுது, ஆய்வு செய்ய சொல்லுது இல்லையா, ஆழ்ந்து படிக்கும்படி தூண்டுகிறது. எனவே அப்ப இதுல பாத்தீங்கன்னா திறந்து கொடுக்கப்படுதா இல்லையா, நீங்க விளங்குங்க சிந்திங்க என்பதற்கான அந்த வாயிலங்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இது ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள். அதே போன்று 483 வசனத்தையும் கொண்டு வரான், அவர்கள் அதை அல்லாஹ்வின் தூதரிடமோ அவர்களில் நின்றுமுள்ள அதிகாரிகளிடமோ தெரிவித்தால் அவர்கள் அதை ஊகித்து அறியக்கூடியவர்கள் அதை விசாரித்து அறிந்து கொள்வாங்க. இப்ப பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அச்சம் தொடர்பான விஷயங்கள், அப்படியான விஷயங்கள் வரும்போது அந்த உரியவிடம் கொண்டு சென்றால் என்றதுல பாத்தீங்கன்னா அதாவது அவர்கள் அதிகாரிகளிடமும் வருகிறது. புரியுதா சொல்றது? எனவே இந்த வசனங்கள் இதற்கு சான்றாக இவங்க என்ன செய்யறாங்க, கொண்டு வருகிறார்கள். சரி, அடுத்து வாங்க ஹதீஸ்ல என்ன ஆதாரம், நபி அவங்க எந்த சஹாபிக்கு பிரத்தியமா துவா செஞ்சாங்க குர்ஆன் விளக்கம் கிடைக்க வேண்டும்? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ். யாருக்கு? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் துவா செய்யும் போது இவருக்கு குர்ஆனுடைய விளக்கத்தை அளிப்பாயாக என்று துவா செஞ்சாங்க. அப்ப இது எதற்கு ஆதாரம், எதற்கு ஆதாரம் என்ன செய்யுது? அப்ப குர்ஆனை விளங்கலாம், அப்படித்தானே? அப்ப விளங்கலாம் அப்படின்னு அவங்க ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு விளக்கத்துக்காக என்ன செய்திருக்கிறாங்க, துவா செய்திருக்கிறாங்க என்பதை இங்கு கொண்டு வருகிறார்கள். புரியுதா சொல்றது? ரசூலுல்லாஹ் இவ்வாறு பிரார்த்தித்தாங்க. எனவே அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா அடுத்து இதுல சொல்றாங்க, அதாவது இஸ்லாமிய சட்ட மூலாதாரங்களான குர்ஆன், சுன்னா, அதே போன்று இஜ்திஹாத், ஆய்வு என்ற விடயங்கள்
இதில் அனுமதிக்கப்பட்டது என்ற அடிப்படையில் என்ன செய்யறாங்க, இதை வந்து 7 என்று சொல்றாங்க. சரியா? அதே போன்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நபித்தோழர்களை நீங்க எடுத்து பார்த்தாலும் இப்ப நபித்தோழர்களுக்கு மத்தியில குர்ஆனுடைய சில வசனங்களுக்கு விளக்கம் அளிக்கின்ற போது என்ன செய்யுது, கருத்து முரண்பாடு என்பது அவங்களுக்கு மத்தியில காணப்பட்டுச்சு. எனவே இதை கூட ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள். எதற்கென்று சொன்னால், அதாவது அவங்களோட சுய விளக்கம் என்பதற்கு இதையும் என்ன செய்யறாங்க சான்றா. நபி அவங்க சொல்றது மாத்திரம்னா கருத்து முரண்பாடு என்ன செஞ்சிருக்காது, வந்திருக்காது என்ற அடிப்படையில். சரி, இப்ப நாங்க இந்த ரெண்டுக்கு மத்தியில இப்ப 2 விதமான கருத்து என்ன செய்யப்படுகிறது, வைக்கப்படுகிறது. சரி, இப்ப இதுல எது சரியான கருத்துன்னு பாத்தீங்கன்னா, இந்த மேற்கூறப்பட்ட ஒவ்வொரு பிரிவினரது இந்த ஆதாரத்தையும் நாங்க தனித்தனியாகத்தான் பார்க்கணும். எப்படி பார்க்க வேண்டும், தனித்தனி நிலையில தான் கவனிக்க வேண்டும். இப்ப கூடும் என்று சொல்லி வாதிட்ட பிரிவினர்கள் ஆதாரத்தை என்ன எப்படி எடுக்கணும், முஃபஸ்ஸிர் அதுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவரிடம் காணப்பட வேண்டிய நிபந்தனைகள் என்ன செஞ்சிருக்கணும், பூரணம் பெற்ற நிலையில் தான் அவரது விளக்கத்தை என்ன செய்ய முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். புரியுதா சொல்றது? எனவே இதுதான் வரவேற்கத்தக்கது. விளக்கத்தை சொல்றவர் அதுக்கு எப்படி இருக்கணும், தகுதியுடையவராக இருக்க வேண்டும். இப்ப கூடாது என்று வாதிட்டாங்க ஒரு சாரார், அதை எப்படி புரிஞ்சுக்கொள்ள நம்ம சொல்லுங்க. தகுதி இல்லாதவர்கள் இல்லைங்களா, அல்லது அந்த நிபந்தனைகள்ல குறைபாடு உள்ளவர்கள் விளக்கம் சொல்லும் போது அதை என்ன செய்ய முடியாது, ஏற்க முடியாது என்பதுதான். அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப அவர் கூடாதுன்னு சொல்லுவாங்க, சில ஆதாரங்களை வச்சாங்களே, அதற்கு சில மறுப்புகளையும் இதில் சொல்றாங்க. என்ன உதாரணம் எடுத்தீங்கன்னா, நபியை உமக்கு அறிவற்ற விடயத்தில் தலையிடாது என்ற வசனத்தையும் அல்லாஹ் மீது அபாண்டங்களை கூறுவதையும் என்ற வசனத்தை நீங்க எடுத்தீங்கன்னா முன்வைத்து மறுத்துரை பொறுத்தவரையில அந்த கருத்துக்களுடைய ஆதாரம் என்ன, உறுதி செய்யப்பட்ட வகையை சேர்ந்ததாக இருக்கும் அல்லது ஊகத்தின் அடிப்படையில் அமைந்ததாக இருக்கும். அதேவேளை உறுதி செய்யப்பட்ட வகையை சேர்ந்த ஆதாரம் கிடைக்கப்பெறாத நிலை உருவானால் ஊகத்தின் அடிப்படையில் அமைந்த ஆதாரத்தை தேடிச் செல்லும். அதாவது அந்த குறித்த வசனத்துக்கு சாத்தியமான பொருளை தேடிச் செல்லும் நிலை உருவாகும். ஆகவே உறுதி செய்யப்பட்ட வகையை சேர்ந்த ஆதாரத்துடன் எவ்வித முரண்பாடும் இங்கு ஏற்படாததன் காரணமாக இறைவன் மீது அபாண்டமாக கூறுதல் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு என சிந்திப்பது அர்த்தமற்றது. எனவே உறுதியான விளக்கம் சொல்லப்படுதுன்னா என்ன செய்யுங்க, இந்த ஆதாரம் அடிபட்டு போமா இல்லையா, உறுதியான விளக்கங்கள் என்ன செய்யப்படுது, முன்வைக்கப்படுது என்றால் அது என்ன செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற அடிப்படையில் நாங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக அடுத்ததாக நாம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க சொல்லக்கூடிய மற்ற செய்திகளை பொறுத்தவரையில அந்த செய்திகளுக்கெல்லாம் சில மறுப்புகள், சரியான மறுப்புகளை இதில் முன்வைக்கிறாங்க. அதை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வகுப்பில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக விரிவாக பார்ப்போம். இன்றைய வகுப்பை நாம் இத்தோடு என்ன செய்து கொள்வோம், நிறைவு செய்து கொள்வோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.